கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே, அதாவது அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் பேசும்போது நுகம் உடையும். முதல்ல சொன்ன அபிஷேகம் நம்ம தலையின் மேலே இறங்கும் போது நுகம் உடைகிறது. அபிஷேக நிரப்பப்பட்டவர்கள் நடந்து போகும்போது நுகம் உடைகிறது. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் பேசும்போதே நுகம் உடையும். எலியா சொன்னார், நீ எனக்கு கொண்டு வா, அது மாத்திரம் இல்லை, இந்த பஞ்சகாலம் வரைக்கும் உனக்கு மா குறையிறது இல்லை, என்ன குறையது இல்லை. அதே போல் பார்த்தீங்கன்னா அவளும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள், பஞ்சம் முடிகிற வரைக்கும் சாப்பிட்டார்கள். வசனம் சொல்கிறது, கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே மாவும் குறைந்து போகலை, எண்ணெயும் குறைந்து போகலை. ஆமேன். அந்த அம்மா மேலே இருந்த நுகம் முறியடிக்கப்பட்டுச்சு. பஞ்சங்கிற ஒரு நுகம் இருந்துச்சு, வறுமைங்கிற ஒரு நுகம் இருந்துச்சு, வெறுமைங்கிற ஒரு நுகம் இருந்துச்சு, குறைவுங்கிற ஒரு நுகம் இருந்துச்சு, இல்லைங்கிற ஒரு நுகம் இருந்துச்சு. அத்தனை காரியத்தையும் எலியாவின் வார்த்தையின் மூலமாக கர்த்தர் முறியடித்தார். இந்த இடத்துல வந்திருக்கிற உங்க வாழ்க்கையில கூட ஆண்டவர் உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா வெறுமைகள், வறுமைகள், எல்லா தரித்திரங்கள், இல்லை என்று வருகிற சூழ்நிலைகள், பொருளாதாரத்தில் இருக்கிற குறைவுகள், அப்படிங்கிற எல்லா நுகத்தையும் ஆண்டவர் முறியடிக்க விரும்புகிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த நுகம் முறியணும்னா நீங்க என்ன செய்யணும்? பேசணும். என்ன பேசணும்? நாங்கள் தான் பேசிக்கிட்டே இருக்கிறோமே, நாள் முழுக்க பேசிக்கொண்டே இருக்கிறோமே, அந்த பேச்சு இல்லைங்க, விசுவாசத்தில் பேசுங்க.